கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் சாலமோனின் உன்னத பாட்டு 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். தொடர்ந்து இந்த உன்னத பாட்டிலே ஆண்டவர் நம்மளிடத்தில் எப்படியெல்லாம் நடந்து கொள்வார், அவர் எப்படிப்பட்டவர்கள், யார் அவர்களை நேசிப்பார்கள் என்று சொல்லி நாம் பார்த்தோம். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே 4ஆம் வசனம் எப்படி சொல்லுகிறது? என்னை இழுத்து கொள்ளும் உமக்கு பின்னே ஓடி வருவோம். ராஜா என்னை தமது அறைகளில் அழைத்து கொண்டு வந்தார், நாங்கள் உமக்குள் களி கூர்ந்து மகிழுவோம். திராட்சை ரசத்தை பார்க்கிலும் உமது நேசத்தை நினைப்போம். உத்தமர்கள் உம்மை நேசிக்கிறார்கள். நேற்றைய தினத்திலே கன்னியர்கள் உம்மை நேசிக்கிறார்கள் என்று பார்த்தோம். இன்றைக்கு உத்தமர்கள் உம்மை நேசிக்கிறார்கள். உத்தமர்கள் என்றால் பொறுமையுள்ளவர்கள், நீதி நியாயம் செய்பவர்கள் என்று எடுத்துக்கொள்ளலாம். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, எங்களை இழுத்து கொள்ளுங்க. வேதம் சொல்லுகிறது, பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் அவன் குமாரனிடத்தில் வரான். அப்போ பிதாவாகிய தேவன் இழுத்து குமாரனிடத்தில் விடுகிறார். அந்த குமாரன் மூலமாக தான் ரட்சிப்பு வருகிறது. யூதர்கள் வழியாய் ரட்சிப்பு வருகிறது. பிதாவாகிய தேவன் குமாரனை மேன்மைப்படுத்தி இருக்கிறார். அப்ப எந்த ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நம்புகிறானோ அவன் ரட்சிக்கப்படுகிறான். அதுதான் சத்தியம். அது மாத்திரமல்ல, ஓடி வந்த உடனே தமது அறைகளில் அழைத்து கொண்டு வருகிறார். உங்களுக்கென்று ஒரு சில காரியங்களை தேவன் அற்புதங்களை செய்கிறார், உங்களோடு பேசுகிறார், எது தவறு எது சரி என்று சொல்லிக் கொடுக்கிறார். நாம் கிறிஸ்தவர்கள் மட்டுமல்ல, கிறிஸ்துவுக்குள் வாழுகிறவர்கள் நன்றாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும். என் அன்புக்குரியவர்களே, நாங்கள் உமக்குள் களிகூர்ந்து மகிழுவோம். ஏன் மகிழ்வோம்? திராட்சை ரசத்தை பார்க்கிலும் உமது நேசத்தை நினைப்போம் என்று சொல்லுகிறார். அப்போ தேவனுடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டு கர்த்தரை அறிந்த பிற்பாடு நிறைய பின்மாற்றத்துக்கு போக நிறைய சான்சஸ் இருக்கிறது. பொருள் ஆசையில பின்மாற்றத்துக்கு போவோம், சரீர இச்சையினால பின்மாற்றத்துக்கு போவோம், பெருமையினால பின்மாற்றத்துக்கு போவோம். இப்போ நம்ம கர்த்தருடைய நேசத்தை நினைக்க வேண்டும். எளிமையாக இருக்கும்போது நம்மளை தேடினாரே, உபத்திரவப்படும் போது நம்மளை பாதுகாத்தாரே, கஷ்டப்படும் போது நமக்கு உதவி செய்தாரே, ஒன்றுமில்லாது இருக்கும்போது நம்மளை உயர்த்தினாரே, தூக்கி எறியப்பட்ட இடத்துல என்னை தூக்கி கொண்டு வந்தாரே, அதை நாம் நினைப்போம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. உத்தமர்கள் உம்மை நேசிக்கிறார்கள், ஏன்னா அவர் உத்தமர். கர்த்தர் நீடிய சாந்தமும் மிகுந்த பொறுமையுள்ளவர். உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்று வேதம் சொல்லுகிறது. உத்தமமாய் யார் நடக்கிறார்களோ அவர்கள் கட்டாய இயேசுவை நேசிப்பாங்க. ஏனென்றால் என் அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, அவருடைய நேசம் திராட்சை ரசத்தை பார்க்கிலும் இன்பமானது. அவருடைய அன்பு அவ்வளவு ருசி உள்ளது. நாம் ஜெபிப்போமா? அவருடைய அன்பை நினைப்போம். பரிசுத்த பிதாவே, உடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல நாங்க வருகிறப்பா, எவ்வளோ மேன்மையான நாமத்தை எங்களுக்கு காண்பித்திருக்கிறேன். ஆண்டவரே, உமக்குள்ளே நாங்கள் கலியூர எங்களுக்கு உதவி செய்யும் சுவாமி. எப்பொழுது உம்மை சார்ந்திருக்க உதவி செய்யும். இந்த நாள் எங்களுக்கு நீர் ஆசீர்வதித்து தாரும். நாங்கள் உத்தமர்களாக இருக்க எங்களுக்கு கிருபை செய்யும். கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்படட்டும். இந்த நாளுக்குரிய சமாதானத்தை தந்து வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.